18வது மக்களவையாக பாஜக ஆட்சி அமைக்கிறது என்றாலும் அது தனது அதாவது அவர்கள் எதிர்பார்த்த அந்த முழுமையான பெரும்பான்மை இடங்கள் என்பது அவர்களுக்கு கிடைக்காது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினம் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சியினரில் ஒன்றிணைத்து ஆட்சி அமைப்பதற்கு முன்னதாக தயார் நிலையில் இருக்கின்ற நிலையில் தங்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை என்ன என்பதை ஆராய்வதற்காக இன்று தேசிய தலைவர் நட்டாவின் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த மாநிலங்களில் தாங்கள் எதிர்பார்த்த அந்த இடங்கள் கிடைக்கப்பெறவில்லையோ அந்த மாநிலங்களினுடைய தலைவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த மாநிலங்களில் பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு அவர்களிடம் ஆலோசனை நடத்தப்படுகிறது. சிலருக்கு பதவியும் பறிபோகும் சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் பாஜக பெரிதும் நம்பி இருந்த அதன் கோட்டை என கருதிய உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய சறுக்கலை கண்டிருக்கிறது. அங்கு இந்திய கூட்டணி மிக அபாரமான இடங்களை பெற்றிருக்கிறது என்பது பாஜக மிகுந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டிருந்தது. குறிப்பாக அவர்கள் நீண்ட காலமாக பொதுமக்கள் மத்தியில் வைத்து வந்த அந்த ராமர் கோயில் அதையும் கட்டி அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியா பகுதி வரக்கூடிய அந்த மக்களவை தொகுதியிலேயே பாஜக தோற்றிருப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிகளை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி தொகுதியில் தான் பிரதமரும் போட்டியிட்டார். அவரும் கடந்த காலங்களில் பெற்ற வாக்குகளை விட மிக குறைவான அளவிலேயே வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இதை சொல்ல போனால் தொடர்ந்து ஒரு 2வது சுற்றிலிருந்து 5வது சுற்று வரை பின்னடைவை சந்தித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாகத்தான் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை டெல்லிக்கு அழைத்திருக்கிறது பாஜக தேசிய தலைமை. அப்படி அவர்களிடத்தில் ஆலோசனை செய்யப்பட்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்ய வேண்டும் என ஆலோசிக்கப்படுகிறது. இருப்பினும் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேச பாஜக மாநில ஒரு மாவட்ட அளவிலான ஒரு நிர்வாகி ஒருவர் அமித்ஷாவை கடுமையாக விமர்சித்து ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில்தான் இந்த அழைப்பு முதலாவதாக யோகி ஆதித்யநாத்தை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். யோகி ஆதித்யநாத் ஆதரவாளர்கள் ஒரு சிலர் ஒருவேளை முதலமைச்சர் பதவி பறிபோவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அச்சப்படுகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக மற்ற மாநிலங்கள் எங்கெங்கு பாஜக பின்னடைவை சந்தித்ததோ அந்த மாநிலங்களின் தலைவர்கள் அந்த மாநில நிர்வாகிகள் அழைக்கப்பட இருக்கிறார்கள். அந்த மாநிலத்துக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக இப்போ தமிழ்நாடை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றுள்ளது. இங்கு முதன்முறையாக பாஜக தலைமையான ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிட்டிருந்தாலும் எந்த ஒரு தொகுதியும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. எனவே இங்கு உள்ள நிர்வாகிகளை டெல்லிக்கு அழைத்து மத்திய அரசு அமைந்தவுடன் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலம் வர இருக்கக்கூடிய தேர்தல்களில் பாஜக வெல்வதற்கான வியூகத்தை தற்போது வகுத்து வருகின்றனர்.